அம்மா யார் யாருக்கெல்லாம் நோன்பு கடமை இல்லைன்னு சொல்றீங்களா எனக்கு? இப்ப நான் சொல்ற இந்த 6 பேருக்கும் நோன்பு கடமை இல்லம்மா. ஃபர்ஸ்ட்டு பருவம் அடையாத சிறுவர், சிறுமியர்மா. இவர்கள் நோன்பு நோற்க ஆர்வமூட்டி நோன்பு நோற்கலாமே தவிர கட்டாயப்படுத்தக்கூடாது. 2வது ஹைலு நிலை, நிஃபாஸ் நிலையுள்ள பெண்கள்மா. இவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. ஆனா கலா செஞ்சுக்கணுமா. விட்ட நோன்ப பின்பு கணக்கிட்டு வச்சுக்கணும். 3வது கர்ப்பிணி பெண்களும், பாலூட்டும் தாய்மார்களுமா. இவங்களுக்கும் நோன்பு வைக்காம இருக்க சலுகை இருக்கு. ஆனா இவங்களும் பின்னாடி கலா செஞ்சு வைக்கணுமா. 4வது நோயாளிகமா. கிரானிக்கலா டிசீஸ் இருக்கு. அதனால மருந்து, மாத்திரை சாப்பிட்டே ஆகணும். இல்லன்னா உடல் நிலைக்கு மோசமாகும், உயிருக்கு ஆபத்தாகும். இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு நோன்பு நோற்க கடமை இல்ல. அதுக்காக சின்ன சின்ன தலைவலிக்கு, காய்ச்சலுக்கெல்லாம் நோன்ப விடக்கூடாதும்மா. 5வது பயணிகள்மா. அவங்களும் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்கன்னா, நோன்ப கலா செஞ்சு வச்சுக்கலாம். 6வது முதியவர்கள்மா. அவங்க வயது முதிர்ந்த காரணமாக வீக்கா இருக்காங்க அப்படின்னா, நோன்பு வைக்கணும்னு அவசியம் இல்லம்மா. இதற்கு பரிகாரமா அவங்க விடுற ஒவ்வொரு நோன்புக்கும், ஒவ்வொரு ஏழைக்கும் உணவளிக்கலாமா. சரி சரிம்மா. நீயும் இத கேட்டு மத்தவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுமா.